ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இலங்கையில ஒரு விஷயத்துக்காக 3 இடத்துல சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனியும் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இலங்கையினுடைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவர் அந்த செயற்குழு முழுமையாக விலகியிருக்காங்க. விளையாட்டு அமைச்சு பொறுப்பேற்றிருக்கிறது. புதிய நிர்வாக சபை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியும் இன்றைய நாள்ல இருக்கு. வார வருஷத்திலிருந்து இலங்கையினுடைய கொழும்பு புறநகர் பகுதிகளுக்கான மின்சார ரயில் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் தொடங்க போறாங்க. என்டிடிவி இந்தியாவுடைய தொலைக்காட்சி ஒரு பெரிய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய கருத்து கணிப்பு விஜய் ஒரு தீர்மானம் மிக்க அல்லது தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறுவார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து கணிப்புல தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த விஷயங்கள் தான் இன்று நல்ல சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். கொழும்பினுடைய உணவகம் ஒன்றுல தண்ணி போத்தல அதிக விலைக்கு விற்ற குற்றச்சாட்டுல 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை கொழும்பு நீதிமன்றம் அந்த உணவகத்துக்கு எதிராக விதிச்சிருக்காங்க. கொழும்பு உணவகம் ஒன்றுல நுகர்வோர் அதிகார சபை உறுப்பினர்கள் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னா, சாதாரணமான வாடிக்கையாளர்கள் மாதிரி அங்கு போய் பொருட்களை வாங்கியிருக்காங்க. தண்ணி போத்தல் வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது அதிக விலைக்கு அந்த தண்ணி போத்தல் விற்கப்பட்டிருக்கு. அதற்கான பில்லும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில இவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நுகர்வோர் அதிகார சபையார். இவங்க இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பில் கொடுத்திருக்காங்க. 80 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தண்ணி போத்தல அதிக விலைக்கு வித்திருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த குற்றத்துக்காக நீதிமன்றம் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்திருக்காங்க. இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம் தம்புல்லையில இதுவும் ஒரு உணவகத்தில் நடந்த சம்பவம் தான். காலாவதியான தண்ணி போத்தல அதிக விலைக்கு வித்திருக்காங்க. போன மார்ச் மாதத்துல முடிந்த தண்ணி போத்தல வித்திருக்காங்க. இவங்களுக்கு எதிராகவும் மாத்தளை நுகர்வோர் அதிகார சபையால நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு 5,10,000 ரூபாவை தண்டப்பணமா விதிச்சிருக்கிறது தம்புள்ள நீதிமன்றம். இது ஒரு 2வது சம்பவம். அதுக்கு அடுத்துதான் மட்டக்களப்பு கொழும்பு ரயில்ல இருக்கிற சிற்றுண்டி சாலையில ஒரு தண்ணி போத்தல 80 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 160 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இவங்களுக்கு எதிராகவும் நுகர்வோர் அதிகார சபை வழக்கு தாக்கல் செய்து இவருக்கு எதிராக இந்த சிற்றுண்டி சாலை உரிமையாளருக்கு எதிராக நடத்துவோருக்கு எதிராக 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிச்சிருக்காங்க. எனவே ஒரு விஷயம், அதாவது தண்ணி போத்தல் பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த தண்ணி போத்தல சரியான விலைக்கு விற்ற மாதிரி தெரியல. கடந்த நாட்களையும் 1 மில்லியன் 10 லட்சம் வரைக்குமான தண்டப்பணங்கள் கூட பல இடங்கள்ல விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தால். அப்படி இருந்தும் இன்னும் பல உணவகங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்து. நுகர்வோர் அதிகார சபை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தால் ஆதாரத்தோடு அந்த ரிசீட்டோட நீங்க முறைப்பாடு செய்யலாம், தாராளமாக முறைப்பாடு செய்யலாம், அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க மக்களுக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க பொதுவா சொல்ல போனா இந்த தண்ணி போத்தல் மட்டும் இல்லாம உணவு பொருட்கள் மற்ற விஷயங்கள்லையும் அதிகமான விலைகள் நிறைய இடங்கள்ல விற்கப்படுது. இதற்கும் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். இதையும் நுகர்வோர் அதிகார சபை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மலையத்துல அடுத்தடுத்து 2 துப்பாக்கிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 2 நாளைக்கு முதல்ல கெம்பியந்தோட்டத்துல பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதுல 10 பேர் அதிக தீவிர சிகிச்சைக்கு இன்னும் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. 30க்கும் அதிகமான மாணவர்கள் இதுல பயணம் செஞ்சிருந்தாங்க. இன்று டயகம ஹட்டன் நோக்கி பயணமாகி இருந்த ஒரு பேருந்து பள்ளத்துல விழுந்ததுல 30க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க. ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அடுத்த வருஷத்திலிருந்து கொழும்பு புறநகர் பகுதிகளுக்கு மின்சார ரயிலை இயக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அதற்கான ஆயத்தங்களையும் அரசாங்கம் செய்து வருவதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. கடந்த நாட்களில் இந்த மெட்ரோ பேருந்து இப்பொழுது இயக்கப்படுகிறது. இலங்கையில முக்கியமான நகரங்கள், முக்கியமான இடங்களுக்கான பேருந்து சேவையாக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற மாதங்கள்ல இருந்து பல இடங்களுக்கு, பல நகரங்களுக்கான மெட்ரோ பேருந்துகளையும் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து அமைச்சு செய்து வருவதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ட்ரெயில் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இருக்கும்போது ஜப்பான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் பெரிய அளவான ஒரு அனுமதி பெறப்படல அந்த அரசாங்கத்திட்ட. அந்த அரசாங்கத்து அனுமதி பெற்றிருந்தால் இப்பொழுது கொழும்புல மெட்ரோ ட்ரெயிலே மக்கள் போய் வந்திருப்பாங்க. ஆனால் ஜப்பான் அதை கைவிடாம இலங்கை தானே இதை வேணான்ட்டாங்க. அதே ப்ரொஜெக்டை பங்களாதேஷ்ல கொண்டு போய் செய்திருந்தாங்க. இப்போ பங்களாதேஷ்ல அந்த ப்ரொஜெக்ட் நடக்குது. மக்கள் மெட்ரோ ட்ரெயின்லையும் போய் வராங்க. ஒரு பெரிய துப்பாக்கிய சம்பவம் அது. ஏன் அது அரசாங்கம் அந்த நாள் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளலை, அதை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி தெரியல. அது நமக்கு இழக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். பெரிய ஒரு இழப்பு.
அதை மீள அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கிரிக்கெட் வரலாறு 7 வருஷங்களுக்கு பிறகு மாறியிருக்கிறது. அதாவது கிரிக்கெட் நிர்வாக சபை முற்றுமுழுதாக விலகி இருக்காங்க. புதிய நிர்வாக சபை இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது புதிய நிர்வாக சபை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமசிங்க தலைமையிலான ரோஷான் மகாநாம சங்கக்கார ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்காங்க. எனவே 7 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நிர்வாக சபை தானாக விலகி இருக்காங்க. இது ஒரு பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு நிர்வாக சபையாக கடந்த காலங்களில் இருந்தது. இலங்கை கிரிக்கெட் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பகுதி. இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையினுடைய அடையாளம் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்த ஒரு விஷயத்த மிக மோசமான நிலைக்கு கொண்டு போனது இந்த நிர்வாக சபை அப்படின்றது பலருடைய விமர்சனம். இந்த நிர்வாக சபை இப்பொழுது விலகி இருக்கிறது. புதிய நிர்வாக சபை பதவியேற்றிருக்காங்க. பார்க்கலாம் கிரிக்கெட்டுடைய வளர்ச்சி, கிரிக்கெட்டுடைய முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவுடைய NDTV தொலைக்காட்சி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இது இப்ப பரபரப்பா இப்பொழுது பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் DMK பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 122 முதல் 145 தொகுதிகளை அவங்க வெல்லுவாங்க அப்படின்னு தான் NDTV கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் விஜயுடைய கட்சி கிட்டத்தட்ட 18 முதல் 24 தொகுதிகளை அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்வு கூறப்படுது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 234 தொகுதிகள், இதுல 118 தொகுதிகளை பெற்ற கட்சி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுவாங்க. ஆனாலும் என்னதான் DMK பெரும்பான்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் விஜயுடைய இந்த இடம் என்பது ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருப்பதாகத்தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது இந்த கட்சிகள் பலமான கட்சிகளாக இருந்து தங்களுடைய தொகுதிகளை தக்க வைத்தாலும் கூட விஜயுடைய இந்த வருகை, அவர் பெறுகின்ற இந்த தொகுதிகள் எல்லாமே ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருப்பது, அதிக வாக்குப்பதிவு, புதிய வாக்குப்பதிவுகள் எல்லாமே பெரிய அளவான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருப்பதாக NDTV கணிக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் வரப்போற ஒரு கிழமையில தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அதுக்கிடையில இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் ஒவ்வொரு விதமான கணக்கெடுப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் NDTV இந்த கணக்கெடுப்பு என்பது பெரிய அளவாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு அதை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழமை போலவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை இட்டிருக்கிறார். இந்த பதிவு தான் இனியும் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதிவுல இருக்கு. ஈரான் இப்பொழுது புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு, துப்பாக்கி அதாவது துவக்கோட இந்த பதிவை அவர் பதிவிட்டிருக்காரு. ஈரான் இன்னும் சரியான முறையில சுதாகரித்து கொள்ளல, அணு ஆயுதம் அற்ற ஒரு ஒப்பந்தத்தை எப்படி கையாளுவது, கையெழுத்திடுவது என்பதை இன்னும் தெரிஞ்சு கொள்ளல. அவங்க மிக விரைவாக சுதாகரித்து கொண்டு இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். எனவே நான் தொடர்ந்தும் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு இட்டிருக்காரு. இந்த பதிவுகள் எல்லாமே பெரிய அளவான அதிர்வலைகளை ஏற்படுத்துது. பொருளாதாரத்திலும் சரி, எண்ணெய் விலைகளிலும் சரி பெரிய அளவாக ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ஒரு குழப்பகரமான நிலைக்கு மத்தியில இன்று மீண்டும் கச்சா எண்ணெயோட விலை சர்வதேச சந்தையில பெரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. $114 தாண்டி இருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்காவிலேயும் கூட $4.67 மாறிக்கொண்டிருக்கிறது. பெரிய அளவான ஒரு விலையேற்றத்தை அமெரிக்காவிலும் இப்பொழுது மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்காங்க. இது பெரிய நெருக்கடியை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் மத்திய கிழக்குல இப்ப எண்ணெய் உற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பித்திருக்கு. ஆனால் இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் வழியாக எண்ணெய் கொண்டு செல்லப்படாதன் காரணமாக இது பெரிய ஒரு சிக்கலை பெரிய அளவாக ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லா துறைகளிலும், விமானத்துறைகளிலிருந்து எல்லா துறைகளிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மாறாக ஈரானிலிருந்து கூட இப்பொழுது எண்ணெய் வெளியில போக முடியாத அளவுல அமெரிக்காவினுடைய கடற்படை தடை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால பாரிய சிக்கல்களை இப்பொழுது பல நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்காங்க. இதுக்கிடையில ஈரானுடைய நாணயம் வரலாறு காணாத அளவு சரிந்திருப்பதாக இன்று CNN தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு அமெரிக்க டாலர் ஒரு டாலருக்கு நிகரான ஈரானிய நாணயம் 1.8 மில்லியன் 18 லட்சம் ரியால்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரையில வரலாறு காணாத அளவு 1.8 மில்லியன் ரியால்களை கொடுத்தாதான் ஒரு அமெரிக்க டாலர்கள் வாங்கலாம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம்
அப்படின்னு சொன்னா இந்த கிழமை மட்டுமே 23,000 தோமான்கள் குறைந்திருக்கிறது. ஒரு தோமான் அப்படின்றது 10 ரியாலாக கணக்கெடுக்கப்படுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் ஈரான்ல 4.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மிக பெரிய அளவான வறுமை கோட்டுக்குள்ள சிக்கியிருக்காங்க. இது பொருளாதார ரீதியில ஈரானை பாரிய அளவுல இந்த யுத்தம் பாதித்திருப்பதாக சொல்றாங்க. இதுவரைக்கும் நடந்த யுத்தங்கள்லயோ இதுவரைக்கும் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளையும் தாண்டி இது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. கடந்த 15 நாட்களாக ஈரானுக்குள்ள செல்லுகின்ற கப்பல்கள், ஈரான்ல இருந்து வெளியேறுகின்ற கப்பல்கள் எல்லாமே முற்றுமுழுதாக அமெரிக்காவுடைய கடற்படை தடுப்பால தடுக்கப்பட்டிருக்கிறது. 35க்கும் அதிகமான கப்பல்களை இதுவரையில தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பக்கமாக சொல்றாங்க. இது எல்லாமே ஈரானுடைய மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நாளைக்கு 500 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர்களை இழக்கின்றது ஈரான் சொல்லப்படுது. எனவே இதை வைத்துக்கொண்டு இப்பொழுது அமெரிக்கா தங்களுடைய நிலைப்பாட்டை ஈரானுக்கு முன்வைத்து அதில் ஒப்பந்தம் இடுவதற்கான பெரிய அழுத்தத்தை தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பிரயோகிக்கிறாங்க என்பதுதான் இப்ப இருக்கிற பெரிய அளவான உண்மையே. அதாவது நேரடியாக குண்டு தாக்குதல், ஏவுகணை தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதை விட மிக மோசமான ஒரு தாக்குதலை இப்பொழுது கடற்படை தடை மூலமாக அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத யுத்தமாக இருக்கிறது. ஆனால் இதால ஈரான் பாரிய சேதத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தான் இப்ப கணக்கெடுக்கப்படுது. காரணம், அந்த அளவுக்கு ஈரானுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துல விழுந்திருக்கிறது. ஈரான் பெரிய ஒரு சிக்கலை எதிர்நோக்கி இருப்பதாக இப்போதைக்கு சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.